ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எம்எம் கிச்சன். எம்எம் கிச்சனில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தாங்க. 1/2 கிலோ குடல் எடுத்திருக்கேன். அதை மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இது கொரகொரன்னு அரைச்சி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து போட்டுக்கலாம். இது நம்ம 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஏன்னா குடல் வேக வச்ச தண்ணி சூப் மாதிரி குடிக்கிறது வயிறு புண்ணு நல்லா ஆறும், உடம்புக்கும் நல்லது. வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லைன்னா மாதத்துக்கு 2 டைமோ குடிக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்தோன்னே இந்த மாதிரி இருக்குங்க, பாருங்கள். நல்ல சூப் மாதிரி இருக்கும். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிறு புண்ணை ஆற்றி கொடுக்கும். இப்போ குடல் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் பாதியாக வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியும் சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம். நாங்கள் மட்டன் கறிக்கோ இல்லைன்னா குடலுக்கோ எதுக்குமே பூண்டு யூஸ் பண்ண மாட்டோங்க. சின்ன வெங்காயமும் இஞ்சியும் மட்டும்தான் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டன் மசாலா போட்டிருக்கேன். மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறத அதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் மசாலா நல்லா குடலோட இறங்கி நல்லா ஜூஸியாக ஆகிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவிட்டு பெப்பர் போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் குடல் குழம்பு. இப்போ சைடில் மட்டன் குழம்பு வைக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சியும் சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா மட்டன் மசாலா போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சக்தி மசாலா தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா போட்டதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துருக்க கறியை போட்டுக்கலாம். நல்லா போட்டதுக்கப்புறமா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றியிருக்கோம். இன்றைக்கி மட்டன் குழம்பா வச்சுருக்கோம். மட்டன் சுக்காவாக வைக்கிறத விட குழம்பா வைக்கும்போது அந்த எலும்பெல்லாம் நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்புல அந்த எலும்புக்குள்ளே போய் அந்த கிரேவியெல்லாம் நல்லா ஊறி போய் இருக்கும்போது அதை கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குடல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி பெப்பர் போட்டு நல்லா கிண்டி இறக்கிக்கலாங்க. தேங்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. குடலுக்கு கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கோம். மட்டனுக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். எனக்கு பர்சனலாக மட்டன் இந்த மாதிரி குழம்பு வச்சா தான் பிடிக்கும். சுக்கா மாதிரி வச்சா அவ்வளோவா பிடிக்காது. இதுதான் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குடல் கிரேவியாக வச்சதுனால மட்டனை இந்த மாதிரி குழம்பா வச்சாச்சு. குடல் ரெடி ஆயிருச்சு. பெப்பரும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான குடல் கிரேவி ரெடி ஆயிருச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே இட்லி தோசைக்கு சாப்பிடணுன்னா லைட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றி இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டுக்குங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி கிரேவியாக வச்சுருக்கோம். ரத்தம் நல்லா கரைச்சி எடுக்கணுங்க. இந்த மாதிரி கையில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை கீழே ஊற்றிட்டு நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். மட்டன் குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த அளவுக்கு ரத்தத்தை கரைச்சி எடுத்துக்கணும். ஃபைனலி சமையலெல்லாம் முடிஞ்சதுங்க. குடல் கிரேவி, ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு, ரத்த பொரியல். இதுதான் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.